கிறிஸ்துவில் அன்பானவர்களே, மிக நீண்ட காலமாக கத்தோலிக்க திருச்சபையில் கடவுளை வழிபட திரு சொருபங்களை நாம் பயன்படுத்துகிறோம். அன்னை வேளாங்கண்ணி மாதாவின் திரு சொருபத்திற்கு முன்னால் நாம் ஜெபிக்கிற போது எண்ணிறைந்த தெய்வீக அனுபவங்களையும் புதுமைகளையும் நம் வாழ்க்கையிலே நாம் கண்டு களிக்கிறோம். பிரான்ஸ் நாட்டில் லூர்து அன்னை காட்சி கொடுத்த அந்த இடத்திலே அமைந்திருக்கும் திரு சொரூபத்திற்கு முன்னால் நாம் சென்று தியானிக்கிற போது எண்ணிறைந்த தெய்வீக அனுபவங்களையும் இறை ஐக்கியத்தையும் ஏராளமான புதுமைகளையும் இன்று வரை உலகம் அனைத்திலும் இருக்கிற இறை பக்தர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். புனித சவேரியார் கூட தான் வாழ்ந்த காலத்தில் அவர் கரத்தில் எப்போதும் ஒரு திருச்சிலுவையை வைத்துக் கொண்டிருப்பார். தாம் போக முடியாத நேரங்களில் அந்த திருச்சிலுவை சொரூபத்தை தமது சக துணையாளர்களிடம் கொடுத்து அனுப்புவார். அந்த சக துணையாளர்கள் கூட அந்த திருச்சிலுவையை கொண்டு சென்று நோயாளர்கள் மீது வைக்க அந்த நோயாளர்கள் தங்கள் நோயிலிருந்து விடுதலை பெற்று ஆறுதல் அடைவதை நாம் அவருடைய வரலாற்றிலே பார்க்கிறோம். நமது ஆண்டவர் இயேசு கூட திருச்சிலுவை சுரூபங்கள், ஓவியங்கள் இவைகள் வழியாக அன்பும் ஆராதனையும் பெற்றுக்கொள்ள விரும்புகிறார். நமது ஆண்டவர் இயேசு சுரூபங்கள் வழியாக அல்லது திருப்படங்கள் வழியாக மதிப்பும் மகத்துவமும் அன்பும் ஆராதனையும் பெற்றுக்கொள்ள விரும்புகிறார். புனித மார்கரீத் மரியாவுக்கு இயேசு காட்சி கொடுத்து அவர் சொன்னார், ஒவ்வொருவருடைய இல்லத்திலும் இயேசுவின் திரு இருதய ஸ்தாபல் செய்து, இயேசுவின் திரு இருதய படத்தின் ஸ்தாபலை செய்து அதன் வழியாக அவருக்கு வணக்கமும் ஆராதனையும் புரிய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அவ்வாறு எந்த குடும்பங்களில் இயேசுவின் திரு இருதய படத்தை ஸ்தாபல் செய்து அதன் வழியாக அவருக்கு மதிப்பும் மகத்துவமும் அன்பும் ஆராதனையும் வணக்கமும் செலுத்துகின்ற குடும்பங்கள் இறை அன்பிலே மென்மேலும் வளர்ச்சி அடைவார்கள் என்று புனித மார்கரீத் மரியாவுக்கு இயேசுவே வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவ்வாறு நம்முடைய இல்லங்களிலே இயேசுவின் திரு இருதய ஸ்தாபலை ஸ்தாபித்து அதன் வழியாக இயேசுவுக்கு வணக்கமும் ஆராதனையும் செலுத்துகிற போது நாம் அளவில்லாத இறை அன்பையும் இறை ஐக்கியத்தையும் இறை ஆசீர்வாதங்களையும் இன்று வரை நாம் பெற்று மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடந்த 7 நூற்றாண்டுகளாக உலகம் முழுவதிலும் உள்ள எத்தனையோ கிறிஸ்தவர்கள் புனித அந்தோனியார் சுரூபத்தின் வழியாக ஆயிரம் அற்புத சுகங்களை பெற்று ஆறுதல் அடைவதை நாம் இன்று வரை எல்லோரும் கண்கூடாக காண்கிறோம். இந்நிலையில் எனது நண்பர் ஒருவர் சொல்கிறார், திரு சொரூபங்கள் வழியாக கடவுளுக்கு ஆராதனை புரிவது சிலை வழிபாடு, ஆண்டவர் இதை கண்டிக்கிறார் என்று ஆணித்தரமாக சொல்கிறார். வேதாகமத்தில் இதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் இதை கண்டிக்கிறார், திரு சொரூபங்களை பயன்படுத்த கூடாது என்று அவர் ஆணித்தரமாக சொல்கிறார். அவர் ஒரு வசனத்தை எடுத்தாழ்வது வழக்கம். அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். விடுதலை பயணம் 20:4-5. அதில் கடவுள் இவ்விதமாக சொல்கிறார், மேலே விண்வெளியில் கீழே மண்ணுலகில் பூமிக்கடியே நீர்த்திரளில் உள்ள யாதொன்றின் சிலையையோ ஓவியத்தையோ நீ உருவாக்க வேண்டாம். அவைகளை வழிபடவோ அவற்றிற்கு பணிவிடை புரியவோ வேண்டாம். ஏனெனில் உன் கடவுளும் ஆண்டவருமாகிய நான் இதை சகித்துக் கொள்ள மாட்டேன். என்னை புறக்கணிக்கும் மூதாதையரின் பாவங்களை பிள்ளைகள் மேல் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் தண்டித்து தீர்ப்பேன். இது நம்முடைய பொது மொழிபெயர்ப்பில் இருக்கிற
இந்த வசனத்தை நான் உங்களோடு வாசித்து காட்டினேன். அந்த நண்பர், அவருக்கு ஒரு வேதாகம் இருக்கிறது. பிறர் சபையினுடைய வேதாகமத்தை அவர் வைத்துக் கொண்டிருப்பார். அந்த வேதாகமத்திற்கு நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் எரிச்சலுள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவனாய் இருக்கிறேன். இவ்விதமாக இந்த வசனம் சொல்கிறது. இந்த வசனத்தை நாம் வாசிக்கிற போது இந்த வசனத்தில் 5 காரியங்கள் சொல்லப்படுவதை பார்க்கிறோம். 1வது காரியம் என்ன? மேலே விண்வெளியில் கீழே மண்ணுலகில் பூமிக்கடியே நீர்த்திரளில் உள்ள யாதொன்றின் சிலையையோ ஓவியத்தையோ நீ உருவாக்க வேண்டாம். அவர்களது வேதாகமத்தில் மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உருவாக்க வேண்டாம். இது முதல் காரியம். 2வது காரியமாக இந்த வசனத்தில் சொல்லப்படுவது என்னவென்றால், நீ அவைகளை வணங்கி நீ அவைகளை வழிபடவோ அவற்றிற்கு பணிவிடை புரியவோ வேண்டாம். அவர்களது வேதாகமத்தில் நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். 3வது காரியமாக சொல்லப்படுவது, ஏனெனில் உன் கடவுளும் ஆண்டவரமாகிய நான் இதை சகித்துக் கொள்ள மாட்டேன். அவர்களுடைய வேதாகமத்தில் வாசிக்கிறேன், உன் தேவனாகிய கர்த்தராக இருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாயிருந்து, அதாவது ஆண்டவர் இதை குறித்து எரிச்சல் அடைகிற தேவனாக இருக்கிறார். காரணம், இது 4வது காரியம். காரணம், அவைகளை வழிபடும் போதோ அவற்றிற்கு பணிவிடை புரியும் போதோ அவர்களது வேதாகமத்தின்படி அவ்வாறு நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் செய்யும் போது உண்மை கடவுளை புறக்கணிக்கும் நிலை, அதாவது அவருடைய வேதாகமத்தின்படி உண்மை கடவுளை பகைக்கும் நிலை உருவாகிறது. அதாவது அவைகளை நாம் வழிபடும் போதோ சேவிக்கும் போதோ நமஸ்கரிக்கும் போதோ உண்மை கடவுள் பகைக்கப்படுகிறார். உண்மை கடவுளை பகைக்கும் நிலை அல்லது புறக்கணிக்கும் நிலை அங்கே உருவாகிறது. அவ்வாறு 5வது காரியத்தை சொல்கிறேன், அவ்வாறு கடவுளை புறக்கணித்து அல்லது பகைத்து சிலை வழிபாடு செய்யும் போது மூதாதையரின் பாவங்களை பிள்ளைகள் மேல் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் தண்டித்து தீர்க்கிறார் ஆண்டவர். அவர்களது வேதாகமத்தின்படி பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராய் இருக்கிறதாக ஆண்டவர் சொல்கிறார். இந்த வசனத்தை மேற்கோள் காட்டி எனது நண்பர் சொல்வார், மேலே விண்வெளியில் கீழே மண்ணுலகில் பூமிக்கடியே நீர்த்திரளில் உள்ள யாதொன்றின் சிலையோ ஓவியத்தையோ நாம் உருவாக்க கூடாது. கத்தோலிக்கர் அதை செய்கின்றனர். அப்படி யாதொரு உருவத்தையும் நாம் செய்யக்கூடாது, ஆனால் கத்தோலிக்கர் அதை செய்கின்றனர். செய்து வழிபடக்கூடாது, ஆனால் கத்தோலிக்கர் அதை செய்து வழிபடுகின்றனர். ஆகவே கத்தோலிக்கர் சிலை வழிபாட்டினர் என்று என் நண்பர் ஆணித்தரமாக சொல்வார். ஆனால் கத்தோலிக்கர் திருச்சொரூபங்களை செய்து வழிபாட்டிற்கு பயன்படுத்தும் போது மிக முக்கியமான காரியமாக மேலே சொல்லப்படும் உண்மை கடவுளை புறக்கணிக்கும் நிலை அல்லது உண்மை கடவுளை பகைக்கும் நிலை அங்கே உருவாகவில்லை என்பதை சிந்திக்காமல் அவர் சொல்வதை பார்க்க முடியும். அன்பானவர்களே, 4வதாக சொல்லப்பட்ட காரியம் உண்மை கடவுள் புறக்கணிக்கப்பட வேண்டும், உண்மை கடவுள் பகைக்கும் நிலை உருவாக வேண்டும். அந்த நிலையில்தான் நாம் செயல்படுகிற போது அங்கே சிலை வழிபாடு நடக்கிறது. அன்பானவர்களே,
சிலை வழிபாட்டுக்கு 3 காரியங்கள் அங்கே சொல்லப்படுகின்றன. ஒன்றாவது என்ன? யாதொன்றின் சிலையையோ ஓவியத்தையோ மேற்கண்டபடி செய்தல். இரண்டாவது என்ன? அவைகளை வழிபடவோ அவற்றிற்கு பணிவிடை புரிதலோ செய்தல். மூன்றாவது காரியம் என்ன? அவ்வாறு அதன் வழியாக நாம் கடவுளை புறக்கணித்தலோ பகைத்தலோ நிறைவேறுதல். இந்த 3 காரியங்கள் நிறைவேறுகிற போதுதான் அங்கே சிலை வழிபாடு நடக்கின்றது. இதைத்தான் இந்த வசனம் சொல்கிறது. ஆம் அன்பானவர்களே, இந்த 3 காரியங்கள் அங்கே நிறைவேற வேண்டும். ஒன்றாவது, அங்கே மேற்கண்டபடி ஒரு சொரூபம் அல்லது ஒரு உருவம் உருவாக்கப்பட வேண்டும். இரண்டாவதாக அதை வணங்கி தொழ வேண்டும். மூன்றாவதாக அங்கே கடவுளை பகைக்கும் நிலை அல்லது கடவுளை புறக்கணிக்கும் நிலை உருவாக வேண்டும். அப்படி நடக்கிற போது கடவுள் எரிச்சலுள்ள தேவனாக இருந்து, கடவுள் அதை சகிக்காதவராக இருந்து அந்த பாவத்தை 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் தண்டித்து தீர்க்கிறார். இதுதான் வசனம். வசனத்தின் உண்மையான வெளிப்பாடு இதுதான். ஆனால் கத்தோலிக்க திருச்செருவங்களை செய்து வழிபாட்டிற்கு பயன்படுத்துகிற போது அங்கே உண்மை கடவுள் புறக்கணிக்கப்படுவதில்லை. அவர்களது வேதாகமத்தின்படி உண்மை கடவுள் அங்கே பகைக்கப்படுவதில்லை என்பதை கண்டுணராமல் அவர்கள் விவாதிப்பதை பார்க்க முடியும். மாறாக அங்கே உண்மை கடவுள் புறக்கணிக்கப்படுவதற்கு பதிலாக அல்லது பகைக்கப்படுவதற்கு பதிலாக திருச்சொரூபங்களின் வழியாக நாம் கடவுளை தேடுகிற போது, கடவுளை ஆராதிக்கிற போது அங்கே உண்மை கடவுள் தாமே அன்பு செய்யப்படுகிறார். அங்கே உண்மை கடவுள் தாமே தியானிக்கப்பட்டு வழிபாடு பெறுகிறார் என்பதை அறியாதவர்களாக விவாதிக்கிறார். திருச்சொரூபங்களின் வழியாக உண்மை கடவுள் உண்மையிலேயே தொடர்பு கொள்ளப்படுகிறார். மேலே சொன்ன இந்த 3வது காரியமான கடவுளை பகைத்தலோ புறக்கணித்தலோ அங்கே நிறைவேறுவதே இல்லை. திருச்சொரூபங்களின் வழியாக நாம் கடவுளை தேடுகிற போது, கடவுளை ஆராதிக்கிற போது அங்கே உண்மை கடவுள் பகைக்கப்படுவதில்லை, புறக்கணிக்கப்படுவதில்லை. அவர் அந்த திருச்சொரூபங்கள் வழியாக அன்பு செய்யப்படுகிறார். அந்த ஆண்டவர் தாமே தியானிக்கப்பட்டு ஆராதனை பெறுகிறார். இயேசுவின் திருச்சொரூபம் அவரது சாயலாக இருக்கிறபடியால் அந்த சாயலுக்கு உரியவரை அந்த சொரூபம் சுட்டி காட்டுகிறது. இயேசுவின் திருச்சொரூபம் இயேசுவின் சாயல். அந்த சாயலை நான் பார்க்கிற போது அந்த சாயலுக்கு உரியவரை நான் பார்க்கிறேன், நினைக்கிறேன். இந்த சாயலின் வழியாக நான் அந்த சாயலுக்கு உரியவரோடு என் உள்ளத்தால் தொடர்பு கொள்கிறேன். அன்பானவர்களே, நான் ஒரு சிறு பிள்ளை என்று எடுத்துக்கொள்ளுங்கள். அம்மா அப்பாவின் மீது எனக்கு மிகுந்த ஆவல். எப்போதும் அவர்களை நினைத்துக் கொண்டிருக்கிறேன். நான் ஒரு ஹாஸ்டல்ல தங்கி இருக்கிறேன். அந்த ஹாஸ்டலில் தங்கி இருக்கிற போது ஹோம்சிக், அப்பா அம்மாவை பார்க்க வேண்டும். நான் என்ன செய்கிறேன்? அப்பாவின் அம்மாவின் படத்தை எடுக்கிறேன். படத்தை எடுக்கிற போது, அந்த சாயலை எடுக்கிற போது என் அப்பாவை நினைவு கூறுகிறேன் அல்லாமல் வேறு எவரை நினைவு கூறவில்லை. அந்த படத்தை பார்த்து நான் அப்பாவை தியானிக்கிறேன், அப்பாவை நினைக்கிறேன், அப்பாவை என் கண் முன்னே கொண்டு வருகிறேன். அந்த படத்திற்கு நான் ஒரு முத்தம் கொடுக்கிறேன் என்றால் என் அப்பாவிற்கு முத்தம் கொடுக்கிறேன், என் அம்மாவிற்கு நான் முத்தம் கொடுக்கிறேன். அன்பானவர்களே, இந்த சாயலின் வழியாக நான் அந்த சாயலுக்கு உரியவரைத்தான் என் உள்ளத்தால் தொடர்பு கொள்கிறேன். இயேசுவின் திருச்சொரூபம் இயேசுவின் சாயல். ஆகவே திருச்சொரூபங்களின் வழியாக நான் வழிபாடு செய்கிற போது அங்கே கடவுளை புறக்கணித்தோ கடவுளை பகைத்தோ நான் அங்கே ஒன்றுமே செய்வதில்லை. அந்த கடவுளைத்தான் நான் தியானிக்கிறேன். ஆகவே இந்த திருச்சொரூபங்களின் வழியாக கடவுள் பகைக்கப்படுவதில்லை, புறக்கணிக்கப்படுவதில்லை. ஏனெனில் அந்த சாயலுக்கு உரியவரைத்தான் நான் தேடுகிறேன். ஆகவே சிலை வழிபாட்டின் அந்த பிரிவின் கீழ் இந்த சுரூபங்களின் வழியாக நான் கடவுளை தேடுவது, வழிபடுவது அமைவதில்லை. ஆகவே இது சிலை வழிபாடு அல்ல. பொன் கெருபுகளை செய் என்று ஆண்டவர் சொன்னார். இந்த பொன் கெருபுகள் என்றால் என்ன? விண்ணகத்திலே கெருபுகள் இருக்கிறார்.
அந்த கெருபுகளின் சாயலை இந்த பூமியில் செய்ய வேண்டும் என்று ஆண்டவரே சொல்கிறார். 2 பொன் கெருபுகளை செய்ய ஆண்டவர் சொன்ன அந்த தெய்வீக வசனங்களை நாம் வாசிப்போமா? விண்ணகத்தின் சாயலை செய்ய சொல்கிறார், விண்ணவர்களின் சாயலை செய்ய சொல்கிறார். வசனங்களை நாம் பார்ப்போம். விடுதலை பயணம் 25:18-20 ஆண்டவர் மோசேயிடம் சொல்வதை பார்ப்போம். 2 பொன் கெருபுகளை செய்தல் வேண்டும். இரக்கத்தின் இருக்கையில் உள்ள 2 பக்கங்களிலும் அவற்றை அடிப்பு வேலையாக அமைப்பாய். ஒரு புறத்தில் ஒரு கெருபும் மறுபுறத்தில் மற்றொரு கெருபுமாக அமைக்க வேண்டும். இரக்கத்தின் இருக்கையோடு இணைந்ததாக அதன் 2 ஓரங்களிலும் செய்து வை. அக்கெருபுகள் தங்கள் இறக்கைகளை மேனோக்கி விரித்தவாறும் இரக்கத்தின் இருக்கையை தம் இறக்கைகளால் மூடியவாறும் இருக்கட்டும். கெருபுகளின் முகங்கள் ஒன்றையொன்று நோக்கியவாறும் இரக்கத்தின் இருக்கையை பார்த்தவாறும் விளங்கட்டும். இங்கே ஆண்டவர் மேலே விண்ணகத்தில் உள்ள 2 கெருபுகளின் சாயலை பொன்னால் செய்யும்படி ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டு அந்த இரக்கத்தின் இருக்கையிலே இந்த கெருபுகளை எப்படி அமைக்க வேண்டும் என்று சொல்கிறார். ஆண்டவரே கட்டளையிடுகிறார் மோசேக்கு. அந்த விண்ணவர்களின் சாயலை, விண்ணக கெருபுகளின் சாயலை பொன்னால் நீ செய் என்று ஆண்டவர் சொல்கிறார். தொடர்ந்து சொல்வதை பார்ப்போம். ஆண்டவர் தொடர்ந்து சொல்கிறார். விடுதலை பயணம் 25, 21, 22 பேழை மேல் இரக்கத்தின் இருக்கையை பொறுத்து பேழையினுள் நான் உனக்களிக்கும் உடன்படிக்கை கற்பலைகளை வைப்பாய். அங்கே நான் உன்னை சந்திப்பேன். உடன்படிக்கை பேழைக்கு மேலே அமைந்த இரக்கத்தின் இருக்கையில் 2 கெருபுகள் நடுவில் இருந்து நான் உன்னோடு பேசி இஸ்ராயேல் மக்களுக்கான கட்டளைகள் அனைத்தையும் உனக்கு கொடுப்பேன். அன்பானவர்களே, கடவுள் சொல்கிறார், விண்ணவர்களின் சாயலாக இருக்கிற இந்த 2 கெருபுகளை செய், அதை இரக்கத்தின் இருக்கையில் பொறுத்து அந்த இரக்கத்தின் இருக்கையை உடன்படிக்கை பேழையின் மேல் அமைப்பாய். அந்த 2 கெருபுகளின் நடுவில் நான் வந்து அமர்வேன். அந்த விண்ணவரின் சாயல்களின் நடுவில் நான் வந்து அமர்வேன். வந்து அமர்ந்து உன்னோடு பேசுவேன். உனக்குரிய கட்டளைகளை நான் கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். விண்ணகத்தில் கெருபுகள் இருப்பதை நாம் அறிந்திருக்கிறோம் வேதாகமத்தில். எசேக்கியேல் 1:4-28 வாசிக்கிற போது, எசேக்கியேல் 10:1-22 வாசிக்கிற போது, திருவெளிப்பாடு 4:6-8 நாம் வாசிக்கிற போது, விண்ணகத்திலே ஆண்டவருடைய சிங்காசனத்தை சூழ்ந்து கெருபுகள் இருப்பதை நாம் காண்கிறோம். அந்த சொர்க்கிய விண்ணக சிங்காசனத்தில் இருந்து ஆண்டவர் பூமியிலே இறங்கி வந்து பூமியிலே வந்து அமர வந்த போது, அவர் வந்து அமர்வது இரக்கத்தின் இருக்கையில். அந்த இரக்கத்தின் இருக்கையில் வந்து அமருகிற போது அவர் என்ன விரும்புகிறார்? விண்ணகத்தின் அந்த கெருபுகளின் சாயல் இந்த மண்ணகத்தில் இருக்கிற அவருடைய சிங்காசனத்தை அருகிலே, அவருடைய சிங்காசனத்தின் அருகிலே இந்த விண்ணக கெருபுகளின் சாயல் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அன்பானவர்களே, இந்த விண்ணக கெருபுகளின் சாயல் பொன்னால் இங்கே உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த பொன்னால் உருவாக்கப்பட்டிருக்கிற இந்த பொன் கெருபை குறித்து புனித பவுல் சொல்கிறார். எபிரேயர் 9:6, எபிரேயர் 8:5, எபிரேயர் 9:19-23 இவைகளிலே புனித பவுல் சொல்கிறார், இவை அனைத்தும் விண்ணக கூடாரத்தின் சாயலும் நிழலும். திருப்பி சொல்கிறேன், இந்த கெருபுகளையும் இந்த பொன் கெருபுகளையும் அதோடு சேர்ந்தவைகளையும் விண்ணகத்தின் சாயல் என்று புனித பவுல் சொல்கிறார். எபிரேயர் 9:1-6 வாசிக்கிற போது அங்கே திரு உறைவிடத்தில் விளக்கம் சொல்லப்படுகிறது. எபிரேயர் 8:5 வாசிக்கிற போது
அங்கே அந்த திரு உறைவிடத்தின் விளக்கத்தை சொல்லி இருக்கிறதே, அந்த திரு உறைவிடம் விண்ணக கூடாரத்தின் சாயலும் நிழலும் என்று சொல்லப்படுகிறது. எபிரேயர் 9:19-23 வாசிக்கிற போது அது விண்ணக கூடாரத்தின் சாயல் என்று சொல்லப்படுகிறது. இதை சொல்வது புனித பவுல். மட்டுமல்லாமல் இந்த விண்ணகத்தில் இருக்கிற கிருபைகள் ஆண்டோட நெருக்கத்தில் இருக்கிறார்கள், மிகுந்த மாட்சியில் இருக்கிறார்கள். அந்த நெருக்கத்தில் இருக்கிற, அந்த மாட்சிமையில் இருக்கிற அந்த விண்ணக கிருபைகளின் அதே மாட்சியை இந்த இரக்கத்தின் அரியணையில் இருக்கிற, இந்த இரக்கத்தின் அரியணையில் இருக்கிற பொன் கிருபைகளுக்கும் புனித பவுல் சாற்றுகிறார். அன்பானவர்களே, விண்ணகத்தில் கிருபைகள் கடவுளை சூழ்ந்திருக்கிறார்கள், மிகுந்த மாட்சிமையில் இருக்கிறார்கள். அந்த மாட்சியை இந்த அவர்களது சாயலாக பொன் கெருபுகளாக இருக்கிற இந்த பொன் கெருபுகளுக்கும் அதே மாட்சியை சாற்றுகிறார். எபிரேயர் 9:5 நாம் இவ்விதமாக வாசிக்கிறோம். பேழையின் மேலே மாட்சிமிகு கெருபுகள் இரக்கத்தின் இருக்கைக்கு நிழலைட்டுக் கொண்டிருந்தன. பேழையின் மேலே மாட்சிமிகு கெருபுகள் இரக்கத்தின் இருக்கைக்கு நிழலிட்டுக் கொண்டிருந்தன என்று சொல்கிறார். அப்படியானால் விண்ணக கெருபுகளின் சாயலான இந்த பொன் கெருபுகள் விண்ணக கெருபுகளை சார்ந்து நிற்பதால், விண்ணக கெருபுகளோடு தொடர்பு பெற்று விண்ணக கெருபுகளோடு தொடர்பு பெற்று விண்ணக கெருபுகளை நினைவுபடுத்தி நிற்பதால் அதே மாட்சியை அந்த விண்ணக கெருபுகளின் சாயலாக இருக்கிற இந்த பொன் கெருபுகளுக்கும் பவுல் சாற்றுகிறார். இந்த பொன் கெருபுகள் மாட்சிமிகு கெருபுகள். விண்ணகத்தில் இருக்கிற கெருபுகள் மாட்சியில் இருப்பதை போல அதனுடைய சாயலும் மாட்சிமையில் விளங்குகிறது. பொன் கெருபுகள் விண்ணக கெருபுகளுக்கு போட்டியாக விண்ணக கெருபுகளை புறக்கணித்தோ அவைகளை பகைத்தோ நிற்பவை அல்ல, மாறாக அவைகளை சார்ந்து அதன் சாயலாக நிற்கிறது. விண்ணக கெருபுகளின் மாட்சியோடு தொடர்பு பெற்று நிற்கிறது. தனது இயல்பிலே அவை விண்ணக கெருபுகளை நினைவுபடுத்தி நிற்கிறது. நம்மை விண்ணக கெருபுகளை நினைக்க செய்கிறது. அன்பானவர்களே, அப்படியானால் கடவுளே விண்ணகத்தின் சாயலை இங்கே செய்ய சொல்வதை நான் பார்க்கிறேன். விண்ணவர்களின் சாயலை கடவுளே இந்த பூமியில் செய்யலாம் என்று சொல்கிறார். ஆகவேதான் அந்த கெருபுகளின் சாயலை, விண்ணக கெருபுகளின் சாயலை மண்ணகத்திலே பொன்னால் செய்யும்படி ஆண்டவர் கட்டளையிட்டார். விண்ணகத்தின் சாயலை நாம் செய்யலாம், விண்ணவர்களின் சாயலை நாம் செய்யலாம். அது சிலை அல்ல, பொன் கெருபுகள் சிலை அல்ல, ஆண்டவர் தடை செய்த சிலை அல்ல. விண்ணக விடுதலை பயணம் 20:4 மேலே விண்வெளியில் கீழே மண்ணுலகில் பூமிக்கடியே நீர் திரளில் உள்ள யாதொன்றின் சிலையையோ ஓவியத்தையோ நாம் உருவாக்க கூடாது என்று தடை விதித்திருந்தார். யாதொன்றின் சிலையையும் நாம் உருவாக்க கூடாது என்று தடை செய்திருந்தார். ஆனால் விடுதலை பயணம் 25:18-22 விண்ணக சாயலான 2 பொன் கெருபுகளை செய்யும்படி கடவுள் மோசேக்கு கட்டளை கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். அது சிலையா இருந்தால், கடவுளே தடை செய்த சிலைகளை செய்யும்படி கடவுள் மோசேயை தூண்டினார் என்று நீ விசுவசிக்கிறாயா? தவறு செய்யும்படி கடவுள் மோசேயை தூண்டினார் என்று நம்புகிறாயா? இல்லை அன்பானவர்களே, அந்த பொன் கிருபைகளின் நடுவில் இருந்துதான் ஆண்டவர் இஸ்ராயேல் மக்களுக்குரிய கட்டளைகளை கொடுத்தார் என்றார். ஆண்டவர் அந்த பொன் கிருபைகளை ஏற்றுக்கொண்டார் என்றுதான் அர்த்தம். ஆகவே ஆண்டவர் தடை செய்த சிலை அல்ல, விண்ணவர்களின் சாயல் இங்கே செய்யப்படுகிற போது அது சிலை என்ற பிரிவுக்குள் வருவதில்லை. சிலைகளை தடை செய்யும் ஆண்டவர் விண்ணக கெருபுகளின் சாயலான பொன் கெருபுகளை ஏற்றுக்கொண்டார் என்றால் அந்த பொன் கெருபுகள் சிலை அல்ல என்பது தெளிவாக நாம் காண்கிறோம். விண்ணவர்களின் சாயலை செய்யலாம், விண்ணவர்களின் சாயலை செய்யலாம். விண்ணக கெருபுகளின் சாயலான பொன் கெருபுகள் சிலையிலிருந்து மாறுபட்டது. ஏனெனில் இவை உண்மை கடவுளை புறக்கணிக்கவோ பகைக்கவோ அல்ல, மாறாக அவரோடு தொடர்பு கொள்ள பயன்படுகிறது. அதுபோல நமது கடவுள் இயேசுவின் சொரூபங்களும் விண்ணக வாசிகளின் சொரூபங்களும் அவர்களது சாயல்,
அவர்கள் சாயலாக இருக்கிறபடியால் அந்த சாயலுக்கு உரியவரை புறக்கணித்து நிற்கவில்லை, பகைத்து நிற்கவில்லை. மாறாக அவைகளை சார்ந்து நின்று அவர்களை நினைவுபடுத்தி நிற்பவர்களாக இருக்கிறது. அவைகள் அவர்களது மாட்சியோடு தொடர்பு பெற்று நிற்கிறது. அதோடு அவர்களோடு தொடர்பு கொள்ளுகின்ற கடவுளுடைய கருவியாக பயன்படுகிறது. அன்பான சகோதரர்களே, அன்பானவர்களே, விடுதலை பயணம் 25:21 நாம் வாசிக்கிறோம். பேழை மேல் இரக்கத்தின் இருக்கையை பொறுத்து பேழையினுள் நான் உனக்களிக்கும் உடன்படிக்கை கற்பலகைகளை வைப்பாய், அங்கே நான் உன்னை சந்திப்பேன். உடன்படிக்கை பேழைக்கு மேலே அமைந்த இரக்கத்தின் இருக்கையில் இரு கெருபுகளின் நடுவிலிருந்து நான் உன்னோடு பேசி இஸ்ரேல் மக்களுக்கான கட்டளைகள் அனைத்தையும் உனக்கு கொடுப்பேன். இங்கே பாருங்கள் அன்பானவர்களே, உடன்படிக்கை பேழையில் ஆண்டவர் வீற்றிருக்கிறார். ஆண்டவர் வீற்றிருக்கிற அந்த உடன்படிக்கை பேழைக்கு உள்ளே அந்த சித்தி மரத்தால் செய்யப்பட்ட உடன்படிக்கை பேழை, அது பொன்னால் வேயப்பட்டிருக்கிறது. அந்த உடன்படிக்கை பேழைக்கு உள்ளே ஆண்டவர் மோசேக்கு கொடுத்த அந்த 2 கற்பலகைகளை உள்ளே வைக்கும்படி சொல்கிறார். கல், அன்பானவர்களே, அது வெறும் கல், சீனாய் மலையிலிருந்து வெட்டி எடுக்கப்பட்ட கல். அந்த கல்லில் இறை வார்த்தை பொறிக்கப்பட்ட போது அந்த கல் தெய்வீகமாக மாறுகிறது. அன்பானவர்களே, அந்த கல்லை கொண்டு அந்த உடன்படிக்கை பேழைக்குள்ளே வைத்துக் கொண்டு அந்த உடன்படிக்கை பேழையை தூக்கி செல்வதை நாம் எத்தனையோ இடங்களிலே வேதாகமத்தில் வாசிக்கிறோம். அந்த உடன்படிக்கை பேழையில் எத்தனையோ அற்புதங்களை நாம் கண்டுகளிக்கிறோம். அந்த உடன்படிக்கை பேழை எவ்வளவோ உன்னதமான புனிதமாக கருதப்படுகிறது. இந்த உடன்படிக்கை பேழை எதிரிகளை தோற்கடிக்கிறது. அந்த உடன்படிக்கை பேழையிலிருந்து வல்லமைகள் வெளிப்படுகிறது. ஏனெனில் ஆண்டவர் அங்கே தங்கி இருக்கிறார். அந்த கல்லின் மேல் ஆண்டவர் தங்கி இருக்கிறார். அன்பானவர்களே, ஆகவே கடவுள் சொல்வாரே, கடவுளுடைய அந்த மகிமையை கல்லுக்கும் மண்ணுக்கும் கொடுத்தார்கள் என்று அந்த கல்லும் அந்த மண்ணும் வேறுபடுத்தி காட்ட வேண்டும். அன்பானவர்களே, இங்கே கடவுளோடு இணைந்து நிற்கிற அந்த கல்லிலே, கடவுளின் வார்த்தை பதிக்கப்பட்டிருக்கிற அந்த கல்லிலே இறைவனுடைய பிரசன்னம் இருக்கிறது. அது இறைவனை சார்ந்து இருக்கிறது. இறைவன் வார்த்தையை வெளிப்படுத்துகின்ற உபகரணமாக இருக்கிறது. ஆகவே இதை சிலை என்று சொல்ல முடியுமா? சிலை என்றால் அதை ஆண்டவர் அந்த புறக்கணித்து தள்ளி இருக்க மாட்டாரா? ஆண்டவர் கொடுத்த அந்த கல்லிலே இறை தன்மையை ஆண்டவர் புகுத்தி வைத்திருக்கிறார். அதனை கொண்டுதான் அந்த இஸ்ரேல் ஜனங்கள் யுத்தம் செய்ய கடந்து சென்றார்கள். அந்த கற்களை கொண்டுதான் பெரும் எதிரிகளை தோற்கடித்தார்கள். ஏனெனில் அந்த கற்களின் மேல் ஆண்டவர் பிரசன்னமாக வீற்றிருந்தார். அன்பானவர்களே, இவையெல்லாம் சிலைகளே அல்ல, இவைகள் சிலையிலிருந்து மாறுபட்டது. ஆகவே சிலையிலிருந்து மாறுபட்ட பொருட்களையும் புனித பொருட்களையும் சிலை என்ற நிலையில் இருக்கிற அந்த பொருட்களை வேறுபடுத்தி கண்டுகொள்ள அறிந்திருக்க வேண்டும். நம்முடைய கடவுள் இயேசுவின் சொரூபங்கள் சிலை என்ற அந்த பிரிவுக்குள் வருவதே இல்லை. அன்னை மரி புனிதர்களுடைய அந்த சொரூபங்கள் சிலை என்ற பிரிவுக்குள் வருவதில்லை. ஏனெனில் என்னை பகைக்கும், என்னை புறக்கணிக்கும் அந்த மக்களை நான் கண்டிப்பேன். எப்படி பகைக்கிறார்கள்? சிலைகளை செய்து அந்த சிலைகளை வழிபடுகிறார்கள். அந்த சிலைகளை வழிபடுகிற போது அங்கே கடவுளை பகைக்கும் நிலை, புறக்கணிக்கும் நிலை உருவாகிறது. ஆகவே நான் இதை சகித்துக் கொள்ள மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆகவே நான் தண்டிப்பேன் என்று விடுதலை பயணம் 20:4-5 நாம் வாசிக்க காண்கிறோம். அன்பானவர்களே, இதை போல வெண்கல பாம்பு, அதுவும் சிலை அல்ல. இந்த வெண்கல பாம்பை பற்றி எண்ணிக்கை 21:5-9 நாம் இவ்விதமாய் வாசிக்கிறோம். நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். மக்கள், அந்த காலத்துல இஸ்ராயல் மக்களுடைய வரலாற்றிலே சொல்லப்படுகிறது, மக்கள் கடவுளுக்கும் மோசேக்கும் எதிராக பேசினர். இந்த பாலை நிலத்தில் வாழும்படி எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்தது ஏன்? இங்கே உணவும் இல்லை, தண்ணீரும் இல்லை. அப்பமான இந்த உணவு எங்களுக்கு வெறுத்து போய்விட்டது என்றார். உடனே ஆண்டவர் கொள்ளிவாய் பாம்புகளை மக்களிடையே அனுப்பினார். அவை கடிக்கவே இஸ்ராயல் மக்களில் பலர் மாண்டனர். அப்போது
மக்கள் மோசேயிடம் வந்து, நாங்கள் பாவம் செய்துள்ளோம், நாங்கள் ஆண்டவருக்கும் உமக்கும் எதிராக பேசியுள்ளோம், அவர் இந்த பாம்புகளை அகற்றி விடும்படி நீர் ஆண்டவரிடம் வேண்டிக் கொள்ளும் என்றனர். அவ்வாறே மோசே மக்களுக்காக மன்றாடினார். அப்போது ஆண்டவர் மோசேயிடம், கொள்ளிவாய் பாம்பொன்றை செய்து அதை ஒரு கம்பத்தில் பொறுத்து, கடிபட்டோரில் இதை பார்க்கிற ஒவ்வொருவனும் பிழைப்பான் என்றார். அவ்வாறே மோசே ஒரு வெண்கல பாம்பை செய்து அதை ஒரு கம்பத்தில் பொருத்தினார். பாம்பு கடித்த எந்த ஒரு மனிதனும் இந்த வெண்கலை பாம்பை பார்த்து உயிர் பிழைப்பான். இங்கே கொள்ளிவாய் பாம்பை செய்யும்படி கடவுள் மோசேக்கு கட்டளை கொடுக்க அவரும் அதை செய்கிறார். பாம்பு கடியுண்டவர்கள் அதை நோக்கி பார்த்து விடுதலையை பெற்றுக் கொள்கிறார்கள். அன்பானவர்களே, விடுதலை பயணம் 20 நாம் வாசித்தோம். மேலே விண்வெளியில், கீழே மண்ணுலகில், பூமிக்கடிய நீர்த்திரளில் உள்ள யாதொன்றின் சிலையோ ஓவியத்தையோ நாம் உருவாக்க கூடாது என்று கடவுள் தடை விதித்திருந்தார். அப்படி தடை விதித்திருந்தும் அவரே தண்ணீரிலும் நிலத்திலும் வாழும் பாம்பின் உருவை செய்யும்படி மோசேக்கு கட்டளை கொடுக்கிறார். மோசே அதை செய்கிறார். ஆண்டவர் தடை செய்த சிலையை செய்ய ஆண்டவரே சொல்ல மாட்டார். இந்த வெண்கல பாம்பை ஆண்டவர் செய்ய சொல்கிறபடியால் அது ஆண்டவர் தடை செய்த சிலை அல்ல. சிலை என்ற பிரிவுக்குள் அந்த வெண்கல பாம்பு வரவில்லை. அன்பானவர்களே, இந்த வெண்கல பாம்பு உண்மை கடவுளை பகைக்கவோ அல்லது புறக்கணிக்கவோ எழுந்து நிற்கவில்லை. ஆனால் இந்த பாம்பின் உருவத்தின் வழியாக கடவுள் தருகின்ற வாழ்வு கடந்து வருகிறது. அதை நோக்கி பார்த்தவர்கள் விடுதலை பெறுகிறார்கள். அன்பானவர்களே, ஆகவே கடவுள் யாதொன்றின் சிலையை, மேலோ விண்வெளியில், கீழே மண்ணுலகில், பூமிக்கடியே நீர்த்திரளில் உள்ள யாதொன்றின் சிலையை செய்யக்கூடாது என்று சொன்னாலும் வெண்கல பாம்பை செய்ய சொல்கிறார், பொன் கெருபுகளை செய்ய சொல்கிறார். ஆண்டவர் தடை செய்த அந்த சிலையின் உருவங்களை செய்ய சொல்ல மாட்டார். இங்கே அவரே செய்ய சொல்கிறபடியால் அவைகள் என்ன? சிலைகள் அல்ல. ஏனெனில் அவை கடவுளுக்கு புறம்பாக, கடவுளை பகைக்கும் நிலையிலே, கடவுளை புறக்கணிக்கும் நிலையிலே அவைகள் இருப்பதில்லை. ஆகவே அவைகள் என்ன? சிலைகளே அல்ல. அந்த சிலைகள் என்ற பிரிவுக்குள் இது வருவதில்லை. ஆகவே இவைகள் சிலைகளே அல்ல என்ற பிரிவில் வருவதை போல நமது கடவுள் இயேசு மற்றும் புனிதர்கள், வானதூதர்களின் திரு சுரூபங்களும் உண்மை கடவுளை புறக்கணிக்கவோ அல்லது பகைக்கவோ எழுந்து நிற்கவில்லை. மாறாக அந்த பாம்பின் உருவத்தின் வழியாக கடவுள் தரும் வாழ்வு கடந்து வந்ததை போல திரு சுரூபங்களில் இருந்தும் கடவுள் தரும் வாழ்வின் வல்லமை நம்மில் கடந்து வருவதை அனுபவ பூர்வமாக நாம் உணர்ந்திருக்கிறோம். அன்பானவர்களே, இங்கே ஒன்றை கவனிக்க தவறக்கூடாது. ஆண்டவர் இந்த வெண்கல பாம்பை செய்ய சொன்ன போது வெண்கல பாம்பின் சிலையை செய் என்று சொன்னாரா? இல்லை, வெண்கல பாம்பொன்றை செய் என்று சொன்னார். அதே போல ஆண்டவர் பொன் கெருபுகளை செய் என்று சொன்ன போது பொன் கெருபுகளின் சிலையை செய் என்று சொன்னாரா? இல்லை, இந்த பொன் கெருபுகளை செய் என்றுதான் ஆண்டவர் சொன்னார். ஏனெனில் அவைகள் சிலை அல்ல, விண்ணவர்களின் சாயல். அதை செய்யலாம். எனவே செய்யப்படும் எல்லா ரூபங்களும் சிலைகள் அல்ல என்பதை மறக்க வேண்டாம்.